வந்திருக்கேன். சாமி காப்பாத்துக்கோ சாமி, எங்களை காப்பாத்துக்கோ சாமி. கருப்பசாமி, கருப்பசாமி, நாங்க சொல்றது நீ நல்லா தெரிஞ்சுக்க வேணும். பெரியவே, என்னது? நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் இந்த ஊர் விட்டு போயிட்டு அதனாலே நீங்க 4 பேரும் இந்த வீடு விட்டு இப்பவே போகணும். அப்போ இந்த குழந்தை அவளுக்கு வசூல் வியாதி தானே, அவளை எப்படி கொண்டு போக முடியும்? நீங்க வீட்டில் மட்டுமല്ല, இந்த நாட்டின் முழுக்க இந்த வியாதி നിറഞ്ഞു കൊണ്ടിരിക്കുന്നത്. അതിനാലേ இந்த ஊரை விட்டு போகണമെന്ന് ചൊല്ലരുത്. இந்த குட்டி இங்க இருக்கட்டும், அவளை சாமி ரட்சிக்கும். இல்லை, என் மகளை விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். எனக்கு என் குழந்தை வேணும். அம்மா, என்னை விட்டு போதாம்மா. அப்பா, என்னை விட்டு போதப்பா. എനിക്ക് நீங்க வேணும். இல்ல മോളെ, நான் எங்கேயும் போடிല്ല, சத்தாலும் போயிല്ല. நீங்க போய்க்கோளൂ, நாங்க வர மாட்டேன். நீங்க எல்லாம் போய் ரச்சப்படு, நாங்க வரிല്ല, நாங்க வரிല്ല. எங்க மகளுக்கு நாங்க வேணும். பெரியவர்களே, நாங்க இங்க கிடந்து சத்து போயால் இந்த குழந்தையை தனிச்சாக்கி நாங்க எங்கேயும் வர்றதில்லை, வர்றதில்லை. அது முடியாது. இது நாட்டு தலைவர் தீர்மானமா. வியாதி பிடிப்பட்டவரே இங்க உபேட்சிச்சு பாக்கி எல்லாரும் இந்த இடம் விட்டு போனோம். அல்லனா கட்டாயமா கொண்டு இந்த வீடு வெளியே பூட்டிட்டு தீ வைக்கும். ஒரு ரச்சப்படக்கூடாது. நம்ம ஊருக்கு பெரிய ஆபத்து. சுற்றும் தீ வைக்கி. கடவுளே, கடவுளே, எங்க மக்களை அப்போது காப்பாத்துங்கோ, எங்க மக்களை அப்போது காப்பாத்துங்கோ. உங்கள் தேவன் இயேசுவில் விசுவாசிക്കുന്നു. எப்படியாவது என் மக்களை காப்பாத்துங்கோ, எங்க மக்களையாவது காப்பாத்துங்கோ. அந்த തോന്നിച്ചമ്മയെ വീട്ടിക്കുള്ള കയറിയിരിക്കുന്നു. നീ ആരെയും വെളിയിൽ വരാതെ നോക്കണം. വെളിയിൽ വന്നവരെ അന്ന കൂന്തത്താൽ എറിഞ്ച് കൊന്നിടുക. എന്നാങ്ക ഇങ്ങ നോക്ക്, കുളന്തയുടെ കുരുക്കളെല്ലാം പോയിട്ടേ. നമ്മ കുളന്തയുടെ വ്യാധി പോയിരിച്ചു, കുളന്തയുടെ വ്യാധി പോയിരിച്ചു. ഇങ്ങ അത്ഭുതം നടന്നത്. കടവുളെ சாமியாரே, சாமியாரே, நீங்கள் கடவுள் தானா? எங்களை காப்பாற்ற வந்த சத்தியமான கடவுள் தானா? கருப்புசாமி, என்னை அழைச்சவன் தான் கடவுள், ஆண்டவன் இயேசு, இயேசு தேவன். அந்த தேவனில் விசுவசிக்கிறார். நீயும் നിന്റെ കുടുംബവും രക്ഷപ്രാപിക്കും. கடவுளே, என் ஆண்டவரே, எங்க இறைவனே, உங்க மேல் எங்க குடும்பத்தில் நம்பிக்கை உண்டு.